முஹர்ரம் என்ற புது வருடத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். இஸ்லாத்தில் வருடங்கள், நாட்கள், காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் குறிப்பிடப்படவில்லை, குறிப்பாக்கப்படவும் இல்லை. இது இந்த காலம், இது இந்த மாதம் என்று, இந்த வருடம் என்று எந்த ஹதீஸிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களோ குறிப்பிடவில்லை. எதை வைத்து காலங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டது என்று சொன்னால், நிகழ்வுகளை வைத்து காலங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டது. இது நோன்பாக இருந்தால் ரமலான், ஹஜ்ஜாக இருந்தால் துல்ஹஜ் என்று நிகழ்வுகளை வைத்துதான் காலங்கள் குறிப்பிடப்பட்டன. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டுக்கு கூட ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்பட்டது, யானை ஆண்டு என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் பக்கத்து நகரத்தில் உள்ள அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் பெரும் யானைப்படையை திரட்டி கொண்டு காபத்துல்லாவை அழிக்க வந்த, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரும் கூட்டம் அபாபில் பறவைகள் அவனுடைய படையையும் அவனையும் சிதறடித்த அந்த ஆண்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு பக்கத்திலும் வலதுகை இடதுகை என்ற அந்த ஒரு பெரும் பிடியாக இருந்த கண்ணியத்திற்குரிய அபூ தாலிப் அவர்களுடைய மரணமும், ஆருயிர் மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரோடு கலந்துவிட்ட உத்தமி ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணமும் நடந்த அந்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று சுட்டப்பட்டது. மொத்தத்தில் நிகழ்வுகளை வைத்து அந்த நாட்கள், காலங்கள் கணிக்கப்பட்டது. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலும் கூட இதுபோன்று காலங்களுக்கு பெயரிடப்படவில்லை, வருடங்கள், மாதங்கள் என்று பெயரிடப்படவில்லை. ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் காலங்களுக்கு கண்டிப்பாக பெயரிடப்பட வேண்டும். கண்டிப்பாக இருந்தால்தான் மக்களால் அமல்கள் குறிப்பிடப்படுவதற்கும், அமல்களை இந்த குறிப்பிட்ட காலங்கள் செய்வதற்குண்டான ஒரு கணிப்பும் கணக்கும் ஏற்படும் என்ற அவங்களுடைய பெரும் கவலையை அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தில் வாழ்ந்த மூத்த சஹாபாக்கள், அந்த நேரத்தில் வாழ்ந்த அறிஞர்களை கொண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பெரும் மஷோரா ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள், ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்து நாட்களை எப்படி வச்சுக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த அந்த காலத்தையே வைத்துக்கலாமா, அதுல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஏகமனதாக முடிவு செய்யப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தையே காலமாக வைக்கலாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறப்பை காலத்தின் பெயராக வைக்கலாமான்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதுவும் சரியான ஏகமனதாக முடிவு செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகுதான் பல சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த பெரும்பான்மையான கருத்தின்படி இந்த தீன் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வளர்வதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கும் காரணமாக டர்னிங் பாயிண்டாக அமைந்தது ஹிஜ்ரத்து தான். அதனால் இந்த ஹிஜ்ரத்தையே நாம் நம்முடைய காலத்தின் தொடக்கமாக வைத்தால் என்ன என்று சொல்லப்பட்டது. அனைத்து சஹாபாக்களும் இதை ஆமோதித்தனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பின் காலகட்டத்தையும் கைவிட்டு விட்டார்கள், இறப்பின் காலகட்டத்தையும் கைவிட்டு விட்டனர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அர்த்தபுஷ்டியாக செய்த மிக பெரும் தியாகமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தை ஏகமனதாக அனைத்து சஹாபாக்களும் ஒத்துக்கொண்டு அதையே காலத்தின் தலைப்பாக வைத்தார்கள். அன்றிலிருந்து தான் ஹிஜ்ரி என்பது ஆரம்பமானது. அதற்கு முன்னாடிலாம் ஹிஜ்ரிலாம் கிடையாது. காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதம் சிறப்பிற்குரியது, அந்த மாதம் சிறப்பிற்குரியதுன்னு சொல்லுவாங்க. அது எதை பேஸ் வச்சு யாருக்கு பேசிக்கா வச்சிருக்குன்னு சொன்னா, அங்குள்ள நிகழ்வுகள், அந்த காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து இருக்கும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதுதான் காலம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு அழகான டிசிப்ளின், ஒழுங்குமுறையை கொடுத்து அதை வகைப்படுத்தியவர் சையதுனா உமர் ரலியல்லாஹு. அவங்க தான் ஹிஜ்ரி என்பதை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் டக்கு 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 டக்குன்னு ஹிஜ்ரி ஹிஜ்ரின்னு இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நாளில் இருந்து ஏதாவது ஒரு பள்ளி திறப்போ அல்லது ஏதாவது ஒரு விசேஷங்களிலோ நாம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக ஹிஜ்ரி என்பது ஆனது. சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு காலகட்டம், வருடங்கள் நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு வருடத்தை நம்ம கடந்துட்டோம்னு சொன்னா ஆயுள்ல ஒண்ணு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிறந்த நாள் கொண்டாடுறோம் பாருங்க சில முட்டாள்கள், உண்மையிலேயே அதை நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு வகையில இறந்த நாள்னு அர்த்தம். பிறந்த நாள் இல்லை, அது பிறந்த நாளா? இறந்த நாள். ஏன்? ஒரு வருஷம் அவனை விட்டு இறந்துருச்சு, திருப்பி வராத ஒன்று.
அதை அந்த அர்த்தத்தை தெரியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யதார்த்தத்தை புரியாத மக்கள் பிறந்த நாள் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதை ஒரு கொண்டாட்டமாக, ஒரு மகிழ்ச்சிகரமாக, மகிழ்ச்சியை என்னமோ குடும்பத்துக்கெல்லாம் அள்ளி வழங்கக்கூடியதாக கொண்டாடி கொள்வதுதான் வேடிக்கையின் உச்சம். உண்மையிலேயே அது பிறந்த நாள் அல்ல, அவனுடைய ஒரு வருடத்திய இறந்த நாள் சகோதரர்களே. இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் நம்மை விட்டும் பிரிந்து விட்ட நாட்களை நாம் சற்று யோசித்து பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, சென்ற காலத்தில் நான் எப்படி இருந்தேன், ஒரு அப்துல் ரஹ்மானாக, ஒரு அப்துல் ரஹீமாக இருந்த நான் சென்ற வருடத்தில் நான் செய்த நல்லறங்கள் என்ன, இதயத்திற்கு நெருக்கமானவைகள் என்ன, இதயத்திற்கு நெருடலை தந்தவைகள் என்ன, நெருக்கமானவைகள் என்ன, நெருடலை தந்தவைகள் என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வது. பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய விஷயத்தில் ஒரு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த நாளையிலே ஏழை எளிய மக்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து தன் வாழ்நாளுக்காக அல்லது தன் பிள்ளையின் வாழ்நாளுக்காக துவா செய்வதை மார்க்கம் தடுக்கிறதா என்றால் நிச்சயமாக தடுக்கவில்லை, நிச்சயமாக தடுக்க கிடையாது. ஒரு பிறந்த நாள் அப்படின்றது இல்லாம தன்னுடைய பிள்ளையினுடைய இந்த நாளில், இந்த நாளில் தான் குழந்தை பிறந்தான் அப்படின்றதுக்காக ஆயுள் பலப்படுவதற்கும் மேற்கொண்டு பிள்ளையின் எதிர்காலம் அல்லாஹ்வின் கையில மங்களகரமாக அமைவதற்கும் அந்த பிள்ளையின் பேரிலே ஏதாவது ஒன்றை நல்லதை செய்கிறான் என்று சொன்னால் அதை மார்க்கம் தடை செய்யாது. அது எப்போதும் செய்ய வேண்டும், எப்படியும் செய்ய வேண்டும். அந்த நாளையில் ஒருவன் செய்கிறான், இது கூடுமா கூடாதா என்றால் கூடும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கடந்த கால கணக்கை யோசிச்சு பார்க்கணும். சென்ற வரணும், ஏன்னா நமக்கு ஹிஜ்ரி தான், நமக்கு ஜனவரி 1 கிடையாது. ஜனவரி 1 கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனவரி 1 அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு மங்களகரமான தோற்றத்தில் அந்த மற்றவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்த்து செய்திகள் என்ன, பரிமாறுவது என்ன, அந்த இதெல்லாம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் கதைப்பது என்ன நடந்து கொண்டு தான் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜனவரி 1 மக்களுடைய உள்ளத்தில் அதுதான் நூற்றாண்டு, அதுதான் நமக்கு புத்தாண்டு அப்படின்ற நிலையில ஒரு சில பேர் மார்க்கம் கொஞ்சம் சிறிதளவு ஞானம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தை பற்றி சொல்வார். நீ கடந்த காலம், இந்த காலம், அந்த காலம்னு சொல்றியே, அந்த காலமாக நான் தான் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் குதுசி அல்லாஹ் சொல்வதாக, லா தசுப்பு தஹர் வான தஹர், காலத்தை திட்டாத, ஏன்னா நான் தான் காலன்னு அல்லாஹ் சொல்வான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடக்கக்கூடியது என்ன, வெறுமின்ன அவனுடைய நேரங்களும் அவனுடைய நாட்களும் அல்ல, அவனை விட்டும் அல்லாஹ்வும் கடந்து கொண்டிருக்கிறான். சென்ற வருடத்தில் இறைவனோடு அவன் நெருங்கிய காலங்கள் எவ்வளவு கடிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, எவ்வளவு காலம். ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றது. சொன்னார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனை நோக்கி நீ ஒரு ஜான் அளவுக்கு வந்தால் இறைவன் உன்னை நோக்கி ஒரு முழம் நெருங்குகிறான். இறைவனை நோக்கி நீ நடந்து வந்தால் இறைவன் உன்னை நோக்கி ஓடி வருகிறான். இந்த ஹதீஸ் இந்த வல் அஸ்ர் சூராவுக்கு பொருத்தமாக இருப்பதை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. சென்ற வருடத்தில் என் இறைவனுக்கான பங்களிப்பு என்ன? என் தொழுகையில், என் தர்மத்தில், என் தியாகத்தில், என் அர்ப்பணிப்பில், என் கல்வியில், என் ஞானத்தில், என் அறிவில், என்னுடைய நேரத்தில் என் ரப்புக்காக நான் கொடுத்த பங்களிப்பு என்ன? முஹர்ரம் மாதம் கொண்டாட்டம் சொன்னா இதுதான் கொண்டாட்டம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் என் ரப்புக்காக நான் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பில் நான் முன்னேற வேண்டும். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பிறந்து 1 வயது, 5 வயது, 10 வயது, 20 வயது என்று அது முதிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி கட்டத்தில் 45, 50ஓடு அந்த முதிர்ச்சி என்ன செய்யும், ஒட்டு மொத்தமாகி கொஞ்சம் கொஞ்சமா பழையபடிக்கு குழந்தையாக மாறக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தும் இல்லையா? அதே போல வருடங்கள் ஓட ஓட இவன் அமல்கள் தீவிரமாக இருக்க வேண்டும், அர்ப்பணங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும், தியாகங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும், கல்வி ஞானங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். வெறுமன்ன வருடம் ஓடுது, நாமளும் அது பின்னாடியே ஓடுறோம்னு சொன்னா அது அறிவுடைமையாக ஆகாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்வான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் செய்து இறை நம்பிக்கை கொண்ட சில பேரை தவிர, வ தவாஸவ் பில் ஹக், உண்மையை கொண்டும், வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் பண்ணக்கூடியவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். அந்த நஷ்டத்திலிருந்து விடுபட முடியாது. காலங்கள் உருண்டோடக்கூடிய ஒரு சூழலில் உலக முடிவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படியே ஹிஜ்ரி போய்கிட்டே இருக்குது நம்ம நினைப்போம்.
ஆனால் ஹிஜ்ரி மட்டும் போகாது, உலகமும் கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் போன பிறகு ஒரு வருஷம் தேய்தா இல்லையா, அதே போல உலகமும் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ரசூல் சொல்வார்கள், ஒரு காலகட்டத்தில் நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல பெரும் அடையாளங்கள் வரும். அந்த நூலில் ஒரு பகுதியை நீ துண்டித்து விட்டால் எப்படி சட சட என்று அந்த முத்துக்கள் பூமியில் கொட்டுகிறதோ அதே போல அல்லாஹ்வுடைய அந்த மிக பெரும் அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த 10 அடையாளங்கள் தாமதமெல்லாம் ஆகாது. அதுக்கு முன்னால் உள்ள சின்ன சின்ன அடையாளங்கள் வேணா தாமதமாகும், ஆனா பெரும் அடையாளங்களுக்கு தாமதம் இருக்குமாண்டா நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்வதென்றால், மேற்கில் சூரியன் உதயமாதல், அதே போல தஜ்ஜாலுடைய வருகை, தாபத்துல் அர்துடைய வருகை, மிக பெரும் பூகம்பங்கள், நெருப்பு, காற்று, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் அடையாளங்கள் என்று சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல அது கட் செய்யப்பட்டால், துண்டிக்கப்பட்டால் எப்படி சட சட என்று விழுகிறதோ அதே போல ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஆசுவாசப்படவே முடியாது. இப்பதானடா ஒண்ணு வந்துச்சு, அதுக்குள்ளேயா இந்த பலாயி, இப்பதானடா ஒண்ணு வந்துச்சு, அதுக்குள்ளேயா இந்த முசீபத்து அப்படின்னு மனிதன் பேசிக்கொள்வான். அந்த அளவுக்கு சகோதரர்களே, இந்த 10 அடையாளங்கள் தௌபாவின் வாசலை ஸ்ட்ராங்கா பூட்டிடும். அதுக்கு பிறகு நான் இஸ்லாம நேசிக்கிறேன், வாசிக்கிறேன், இஸ்லாத்தில் நான் இருந்துகிட்டே இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனேன்ற அந்த பச்சாதாபமும் எடுபடாது. அதே போல ஒருவன் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வருகிறான், இதெல்லாம் நடந்து விட்டது, நான் வேத ஆகமங்களில் படித்தவைகள் எல்லாம் பொய்யாக தெரிகின்றன, ஆனால் குர்ஆன் ஷரீஃப் உண்மையானது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டேன் என்று அல்லாஹ்வை நோக்கி ஒருவன் வந்தாலும் அந்த ஈமானிய வாசலும் அடைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தௌபாவின் வாசலோ ஈமானிய வாசலோ திறக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேற்கில் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் தான் உங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட சான்ஸ், வாய்ப்பு. அதே போல ஒரு மனிதன் தௌபா எந்த அளவுக்கு வாய்ப்பு தரப்படும் என்று சொன்னா, ரசூல் சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே நாள்ல அவன் வடிக்கின்ற கண்ணீர்ல மன்னிச்சிடுவான். இந்த நோன்புகள் வருது பாருங்க, அடுத்து இன்ஷா அல்லாஹ் வரும் முஹர்ரத்தினுடைய நோன்பு. இந்த முஹர்ரத்தினுடைய நோன்பு செய்யக்கூடிய பெரும் ஆச்சரியமான அதிசயத்தக்க உண்மை என்ன தெரியுமா? கடந்த கால பாவங்களை அழிக்கக்கூடியது. நம்ம முன்னாடி துல்ஹஜ் மாசத்தினுடைய நோன்பு இருக்குது பாருங்க, அது கடந்த கால பாவங்களையும் அழிக்கக்கூடியது, வரக்கூடிய பாவங்களையும் அழிக்கக்கூடியது. இதெல்லாம் கைவசம் தந்திருக்கிறானே அல்லாஹ்வுடைய பெரும் கருணை. தௌபாவை இப்படியாவது அவன் செய்யட்டும் சொல்லி அவன் கண்ணீர் விட்டு கதற நேரம் இல்லையா? இது போன்ற நோன்புகளை பயன்படுத்தி அந்த நோன்பின் மூலமாவது அவனுடைய பாவங்கள் கரிந்து போகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைக்கிறான். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு பலமான ஏற்பாடை அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியா என்ற நமக்கு தந்திருக்கிறான் சகோதரர்களே. ஆக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தினசரி, அவன் வருஷ கணக்காலாம் இல்ல, தினசரி இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஒரு வருஷம் ஆகட்டும், ஒரு மாசம் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும் பிற்படுத்தக்கூடாது. பெட்ல நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நீங்க பெட்ல உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா ஓதிட்டு படுப்பீங்க. சில பேருக்கு அந்த தன்மை நல்ல பழக்கம் இருக்கும். சில பேர் தான் மொபைலை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது. சில பேர் அழகா உதவு செஞ்சுட்டு அழகா பெட்ல உட்கார்ந்து ஓதிட்டு நெஞ்சில ஊதிட்டு ரசூல் சொன்னது மாதிரியே உடம்பெல்லாம் தடவிட்டு படுப்பாங்க. அந்த சுன்னத்து பெரும் சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க முற்பட்டார்களே ஆனால், தூங்க முற்பட்டார்களே ஆனால் அவுராதுகளை ஓதாம தூங்க மாட்டாங்க. ஆயத்துல் குர்சி பக்காவா ஓதிடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபலக் ஓதுவாங்க, நாஸ் ஓதுவாங்க, சூரா ஃபாத்திஹா ஓதுவாங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஓதி முடித்த பிறகு ரசூல் என்ன செய்வாங்க சொன்னா, நெஞ்சுகளில் ஊதி கொள்வாங்க, கைகளில் ஊதி கொண்டு தன் உடலில் கைகள் எங்கெல்லாம் செல்கிறோ அந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தடவி கொண்டுதான் தூங்குவாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், மொபைலை தடவிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தன்னை மறந்து தூங்குறது தான். அல்லாஹ்வா பார்த்து கருணையோடு இந்த வாயில வருது, சரி தூங்கி தொலைன்னு சொல்லி தூக்கத்தை கொடுத்து தூங்குறது தான் சில பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு பிடித்த ஆட்டுகிறது சகோதரர்களே. இதுல படித்தவன் பாமரன் என்ற பாரபட்சமே கிடையாது. இந்த மொபைல் விரும்பிகள் இருக்கிறாமே, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த மொபைலுடைய தொடர்புள்ளவர்கள் படித்தவர், படிக்காதவர், ஆலிம் இல்ல, அப்படி இப்படிலாம் இல்ல, எல்லாரையுமே அது பிடிச்சிருக்குது, பலமா பற்றி பிடிச்சிருக்குது, தன் கைவசம் வச்சிருக்குது. இந்த ஒரு கையடக்க மொபைலுக்கு அடிமைன்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கடந்த காலங்களில் இந்த ரமலானுடைய பகல் காலங்களில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்போம். அப்போ சில மக்கள் இந்த சைடு வந்து படுப்பாங்க. அப்பதான் பார்ப்போம், சில முகங்கள் ரமலான்ல தான் தெரியும் எனக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு அதிசயமா பார்ப்பேன். எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டா, இந்த இருக்கிற சில ஏவிஎம் காலனி தான் இருக்கிறேன். இங்க தான் இருக்கிறீங்களா? அப்படியா, சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறது, நொந்துக்கிறது. அப்ப சில வாலிபர்கள் படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் போது நான் என்ன செய்யறது, கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம மெதுவாகவே ஓதுறது. ஒரு வாலிபன் எந்திரிச்சான், தூக்கத்திலிருந்து ஆஃபீஸ் நேரமாயிருச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சான். எந்திரித்தவர் என்ன செய்யறாருன்னா, சுத்தும் தேடுறாப்புல, அப்படியே பரிதவிச்சு என்னைய பார்க்குறாப்புல. என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன், என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுவும் கடிச்சிருச்சா, எறும்பு கடிச்சிருச்சா, அல்லது வேற ஏதாவது காசா காணாக்கிட்டானா என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன்.
ஹசரத் மொபைலை பார்த்தீங்களா, அந்த துடிப்பு அந்த வேதனையை பார்த்தீங்களா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மொபைலை பார்த்தீங்களா அப்படி இல்லை, இப்போ பக்கத்தில் அந்த பக்கத்தில் படுத்திருக்காங்களா, அங்கே பாருங்களேன் கொஞ்சம் அப்படின்னு. இல்லைங்க சார், எங்கேயுமே இல்லை, நான் பார்த்துட்டு தான் இப்போ உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டார். இல்லை தம்பி நல்லா பாருங்க அப்படின்னு பார்த்தாச்சு. கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, பெரிய ஆஃபீஸர்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜ் பையன், ஒரு காலேஜ் படிக்கிற பையன். நல்லா பாருங்கன்னா பார்க்குறான், ஒன்றுமே இல்லை, துடிக்க தான் செய்கிறான். கடைசியில் என்ன பண்ணோம், டக்குன்னு அப்போ இந்த பாய் போட்டிருப்போம், இப்போ தான் இந்த மேட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சு இந்த பாய்க்கு கீழே அப்படி தூக்கி காட்டும்போது உள்ள மொபைல் இருக்கு. எப்போ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அல்லாஹ் அக்பர். அவன் ஒய்ஃபை எங்கேயாவது காணாக்கி திருப்பி அது கிடைச்சா கூட இவ்வளவு மகிழ்ச்சி வருமோ என்ன அளவு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மொபைலை பார்த்த உடனே உண்மையில சொல்ற, இது மிகையாக சொல்லவில்லை சகோதரர்களே, அவன் முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ், அவன் முகத்துல தெரிந்த ஒளி, அவன் முகத்துல தெரிந்த பெரிய அளவுக்குள்ள அந்த மகிழ்ச்சி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி சில பேருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவுராதுகள்லாம் எங்க போய் ஓதுறது? வாட்ஸ்அப்பில் கடைசியில் சாட் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 மணி அல்லது 1:30 மணி தாண்டும். சில பேர் 3 மணிக்கெல்லாம் உட்காந்துருப்பான். தஹஜ்ஜுதுக்கு எதிர்த்து பார்த்தா அந்த நேரத்தில் ஆன்லைனில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து கொண்டு காலங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், அவங்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதாவது உலக முடிவு அல்லாஹ் குறிப்பிடுறான். கேள்வி கணக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், அவர்களோ வீணில் விளையாட்டில் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றனர். வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், வீணிலும் விளையாட்டிலும் அவர்கள் அப்படியே மதிமறந்து கிடக்கின்றனர் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக சகோதரர்களே, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டிய ஒரு கடப்பாடு தான் இந்த முஹர்ரமில் நாம் எடுக்கக்கூடிய சங்கல்பம். வெறுமன வருடங்கள் ஓடுகிறது, என் வாழ்க்கையும் சேர்ந்து ஓடுகிறது என்பதல்ல ஒரு மூமினுடைய பண்பாடு. ஒரு மூமினுடைய பண்பாடில் அதிகப்படியான ஒன்று என்னன்னு சொன்னா, என்னுடைய அமல்கள் சென்ற காலத்தை விட இந்த காலம் எப்படி இருக்குது. இப்ப அப்துல் ரஹீம் சென்ற மாதம் நான் எப்படி இருந்த, இந்த சென்ற வருடம் எப்படி இருந்த, இந்த வருடம் எப்படி இருக்கிறேன். போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா மகரிப் இஷா மட்டும்தான்ப்பா தொழுவேன். இந்த வருஷம் என்னன்னு தெரியலப்பா, அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத்து 4 வக்து தொழுதுட்டு இருக்கிறேன், ஃபஜ்ர் மட்டும் என்னால் எந்திக்க முடியல. இப்படி போகணும். அடுத்த வருஷம் அந்த குறையும் இல்லாம நான் பாதுகாத்துக்கிடுவேன், அந்த குறையும் இல்லாம நான் நிவர்த்தி பண்ணி கொள்வேன். தர்மத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து பாக்கெட்ல இருந்து காசு வராது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இது போன்றவைகள் பயான்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய வருமானத்துல ஒரு பகுதியை நான் சதக்காக்குனே ஒதுக்குறேன்பா. சதக்காக்குனே ஒதுக்குறேன். நீங்க மத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உங்கள் இறைவனிடத்தில் பைசலா செய்யுங்கள். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உரையாடுங்கள். ரப்பே, சென்ற வருடத்தில் நான் இப்படி இருந்தேன், ஆனா இந்த வருடம் நான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். நீ தந்த ரஹமத்து தான், நீ தந்த மகஃபிரத்து தான், என் வாழ்க்கையை நீ நல்லதாக்கி கொடு. சென்ற வருடத்தில் செஞ்ச பாவத்தை அந்த வருஷம் செய்யல பத்தியா, நீ எனக்கு ஏன் கருணை காட்டக்கூடாதுன்னு இப்படி போராடணும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் போராட்ட குணம் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு போராட்ட குணம் ரொம்ப பிடிக்கும். முஜாஹித் என்று அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். வல்லதீன ஜாஹது ஃபீனா, என் விஷயத்தில் முயற்சி செய்யுங்கள், முஜாஹதா செய்யுங்கள். லனஹ்தியன்னஹும் சுபலனா, உன் வழியை நான் திறந்து காட்டுறேன். நீ முயற்சி பண்றது உன் வேலை, திறந்து காட்டுவது என் வேலை. நீ முயற்சி பண்ணாம செத்த போனமா, நீ கடந்த காலத்தை போலயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா, எத்தனை முஹர்ரங்கள் கடந்தாலும் உன் வாழ்க்கை எந்த காலத்திலும் நிம்மதியில் முற்று பெறாது, சந்தோஷத்தில் முற்று பெறாது. காலம் முழுக்க சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி தேடி அலைவாய். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இத்தனோண்டு இந்த பள்ளிவாசல்ல தான் வச்சிருக்கிறான் சகோதரர்களே. இத்தனோண்டு இந்த பள்ளியில் தான் வச்சிருக்கிறான். மிஞ்சி போனா அரை கிரவுண்ட் வரும் இந்த பள்ளி, இதுல தான் வச்சிருக்கிறான். 10 நிமிடங்கள் நீங்கள் தொழுது முடித்துவிட்டு உங்களவனான அல்லாஹ்விடத்தில் உரையாடி பாருங்கள். உங்களுடைய மன கசப்புகள், மன வேதனைகள், உங்களுடைய துஆ கபூலாகிறது. 2வது, அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தெம்பு, அது அலாதியானது, நிகர் இல்லாதது, இணை இல்லாதது. சகோதரர்களே, யார் அல்லாஹ்விடத்தில் இப்போது பேசுகிறார்கள்? கேவலம் மொபைலில் இருக்கக்கூடிய பேஸ்புக் தோழனிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு கூட என்னை படைத்தவனிடத்தில் பேச நான் மறுக்கிறேன். எங்கேயோ எப்பவோ சந்தித்த நண்பர்கள், ஏதோ 2-3 வருடங்கள் ஒன்றாக படித்தோம், அவனை சந்திக்கின்ற நேரத்தில் நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் கூட என்னை படைத்தவனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தயக்கம், கலக்கம், நமக்கு ரொம்ப முடக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே,
இந்நிலை மாற வேண்டும். தர்மத்தில் முன்னேற்றம் வேண்டும், சதகாவில் முன்னேற்றம் வேண்டும், இபாதத்தில் முன்னேற்றம் வேண்டும். அதுதான் வருடங்கள் போவதில் உங்களுக்கான படிப்பினை. இந்த முஹர்ரம் உங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை. அதை தவிர்த்து விட்டு காலங்கள் போகிறது நானும் கூட ஓடுகிறேன் என்பது நல்ல செயலாக ஆக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் நமக்கும் எல்லா மாந்தர்களுக்கும் வருடங்கள் போக போக நாட்கள் போக போக இருக்கக்கூடிய இஸ்ஸத்தை அதிகப்படுத்துவானாக, அமல்களை அதிகப்படுத்துவானாக, இறை ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. மென்மேலும் இறை நெருக்கம் பெறக்கூடிய காரியங்கள் எது எது என்று தேடி தேடி அல்லாஹ் ரசூலை அடையக்கூடிய மிகப்பெரும் பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.